எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி அம்மா சொல்லி கொடுத்த முறையில் பழைய முறைப்படி ஆரோக்கியமான ராகி களி தாங்க. தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப ஸ்வீட்டாக செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தான் எல்லாமே நீங்கள் அளந்துக்கணும். இப்போ அதே கப்பால் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக கல் உப்பு டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறேன், ரொம்ப சேர்க்கக்கூடாது. இதை நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நீங்கள் கரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சிக்கங்க. இந்த மாதிரி இருக்கணும். அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். இப்போ அதே கப்பால் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். இதுக்கு பாகுபதம்லாம் எதுவும் கிடையாது, கரைஞ்சா போதும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை எடுத்து வச்சுருங்க. நம்ம இப்போ கரைச்சி வச்சுருந்த ராகி மாவை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கூட இடைவெளி விடாமல் நீங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், கட்டி பிடிக்கும். இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் அளவு வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஸ்டவ்வை சிம்லே வச்சு செய்யுங்க. பாருங்கள், இப்போவே கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகம் கட்டி பிடிக்காது, உங்களுக்கு கலந்து விடவும் ஈஸியாக இருக்குங்க. இதே மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், ஒரு கெட்டி பதம் வந்துருச்சு. இப்போது நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நான் ஸ்வீட்டாக செய்கிறதுனால நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கெட்டி பதம் வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு பிறகு வெள்ளைப்பாக இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அதில் எதுவும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் வடிகட்டி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி அதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. தண்ணி அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கலந்து விட விட அது கெட்டியாகிடும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சேர்த்துட்டு அதுக்கு பிறகு கலந்து விட்டால் தான் கட்டி பிடிக்காது. அதனால தான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க சொல்லிட்டேன். நீங்கள் அதுக்கு பிறகு ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடுங்க, இலகி வரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி கொஞ்சம் கைவிடாமல் கலந்து விடணும். பாருங்கள், ஒரு சூப்பரான பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுவே கரெக்டான பதம். நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க, உங்களுக்கு கெட்டியாகி வந்துடுங்க. அப்படியே ஆறட்டும். பாருங்கள், தண்ணியை தொட்டுட்டு நீங்கள் கையில் அதை நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டவே ஒட்டாது. அதுதான் கரெக்டான பதம். நீங்கள் அதோட அப்படியே வச்சிடலாம், ஆறட்டும். அதுக்கு பிறகு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இதை இந்த மாதிரி கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு உருண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒட்டாமல் வருது பாருங்கள். நீங்கள் இதை ஸ்வீட்டு சேர்க்காமல் கூட காரமாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்வீட் சேர்க்காமல் அதை அப்படியே சேர்த்து நீங்கள் சட்னியோ இல்லைன்னா குழம்புக்கோ தொட்டுட்டு சாப்பிட்லாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை நடுவில் ஒரு குழி மாதிரி விட்டுக்கங்க. இதில் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடும்போது சும்மா வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவில் கவனம் செலுத்துங்கள்.